மேக சம்பமா இரவிலே அக்கினி சம்பமா பகலிலே மேக சம்பமா இரவிலே அக்கினி சம்பமா முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய் முன் செல்லும் தூதனாய் வழி நடத்தும் மேய்ப்பனாய் கரவச்சு சொல்லுமா இம்மானுவே தேவன் நம்மோடே இம்மானுவே தேவன் நம்மோடே இம்மானுவே தேவன் நம்மோடே ஓ இம்மானுவே தேவன் நம்மோடே இம்மானுவே தேவன் நம்மோடே இம்மானுவே தேவன் நம்மோடே ஓ ஹalleluya hallelujah 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 அவர் இம்மானுவே hallelujah 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 அவர் இம்மானுவே hallelujah 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 அவர் hallelujah 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 அவர் இம்மானுவே இம்மானுவே தேவன் நம்மோடே இம்மானுவே தேவன் நம்மோடே இம்மானுவே தேவன் நம்மோடே ஓ இம்மானுவே தேவன் நம்மோடே இம்மானுவே தேவன் நம்மோடே இம்மானுவே தேவன் நம்மோடே. நான் ஒரு மேய்ப்பன், ஆடுகளை மேய்க்கும் ஒரு எளிமையான மனிதர். ஆனால் ஒரு இரவு என் வாழ்க்கையை முழுமையாக மாற்றியது. இன்றைக்கு 2000 ஆண்டுகளுக்கு முன்பு தேவன் தமது தீர்க்கதரிசிகளின் மூலமாக ஒரு இரட்சகர் வருவார் என்று வாக்களித்தார். வெத்திலைகளில் காற்று இதமாய் வீசும் அந்த தீர்க்கதரிசன வார்த்தைகளை என் கண்களால் கண்டேன். என்னுடன் இணைந்து கொள்ளுங்கள். நாம் இரட்சகர் பிறந்த அந்த அருமையான இரவுக்கு உங்களை அழைத்துச் செல்கிறேன். ஏசாயா 7:14 ஆதலால் ஆண்டவர் தாமே உங்களுக்கு ஒரு அடையாளத்தை கொடுப்பார். இதோ ஒரு கன்னிகை கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாள். அவருக்கு இம்மானுவேல் என்று பெயரிடுவாள். மரியாளுடன் கபிரியேல் தூதன் பேசுகிறார். கிருபை பெற்றவளே வாழ்க, கர்த்தர் உன்னுடனே இருக்கிறார். ஸ்திரீகளுக்குள்ளே நீ ஆசீர்வதிக்கப்பட்டவர். மரியாளே, பயப்படாதே, நீ தேவனிடத்தில் கிருபை பெற்றாய். இதோ நீ கர்ப்பவதியாகி ஒரு குமாரனை பெறுவாய். அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. அவர் பெரியவராயிருப்பார், உன்னதமானவருடைய குமாரன் எனப்படுவார். கர்த்தராகிய தேவன் அவருடைய பிதாவாகிய தாவீதின் சிங்காசனத்தை அவருக்கு கொடுப்பார். அவர் யாக்கோபின் குடும்பத்தாரை என்றென்றைக்கும் அரசாளுவார். அவருடைய ராஜ்யத்துக்கு முடிவிராது. யோசேப்புடன் தேவதூதன் பேசுகிறார். மரியாளுக்கு கூறப்பட்ட தேவனுடைய வார்த்தைகளை குறித்து யோசேப்பு சிந்தித்துக் கொண்டிருக்கையில்
கர்த்தருடைய தூதன் சொப்பனத்தில் அவனுக்கு காணப்பட்டு, தாவீதின் குமாரனாகிய யோசேப்பே, உன் மனைவியாக மரியாதை சேர்த்து கொள்ள ஐயப்படாதே. அவளிடத்தில் உற்பத்தியாயிருக்கிறது பரிசுத்த ஆவியினால் உண்டானது. அவள் ஒரு குமாரனை பெறுவாள், அவருக்கு இயேசு என்று பெயரிடுவாயாக. ஏனெனில் அவர் தமது ஜனங்களின் பாவங்களை நீக்கி அவர்களை இரட்சிப்பார். மீகா 5:2. எப்ராத்தா எனப்பட்ட பெத்லகேமே, நீ யூதேயாவில் உள்ள ஆயிரங்களுக்குள் சிறியதா என்னும் இஸ்ரவேலை ஆளப்போகிறவர் உன்னிடத்திலிருந்து புறப்பட்ட என்னிடத்தில் வருவார். அவருடைய புறப்படுதல் அநாதி நாட்களாகிய பூர்வத்தினுடையது. இவ்வார்த்தையை நிறைவேறுதலாக யோசேப்பும் மரியாளும் பெத்லகேமிற்கு புறப்பட்டு சென்றனர். பாலகன் இயேசுவை சந்திக்க வந்த ஞானிகள், யூதருக்கு ராஜாவாக பிறந்திருக்கவர் எங்கே? கிழக்கிலே அவருடைய நட்சத்திரத்தை கண்டு அவரை பணிந்து கொண்ட வந்தோம் என்ற வார்த்தையின்படி ஞானிகள் நட்சத்திரத்தை பின்தொடர்ந்து இயேசு பாலகனை சந்திக்க வந்தனர். அவர்கள் அந்த வீட்டுக்குள் பிரவேசித்து பிள்ளையும் அதன் தாயாகிய மரியாளையும் கண்டு சாஷ்டாங்கமாக விழுந்து அதை பணிந்து கொண்டு தங்கள் பொக்கிஷங்களிலிருந்து பொன்னையும் துப வர்க்கத்தையும் வெள்ளி போலத்தையும் அதற்கு காணிக்கையாக வைத்தார்கள். ஏசாயா 9:6. நமக்கு ஒரு பாலகன் பிறந்தார், நமக்கு ஒரு குமாரர் கொடுக்கப்பட்டார். கர்த்தத்துவம் அவர் தோளின் மேல் இருக்கும். அவர் நாமம் அதிசயமானவர், ஆலோசனை கர்த்தர், வல்லமையுள்ள தேவன், நித்திய பிதா, சமாதான பிரபு எனப்படும். பழைய தீர்க்கதரிசனங்கள் அனைத்தும் நிறைவேற்றப்பட்டன. கன்னிகை ஒரு குமாரனை பெற்றால், அவர் பெத்லகேமில் பிறந்தால். தூதர்கள் அவளது வருகை அறிவித்தனர். மேய்ப்பர்களும் ராஜாக்களும் வந்து அவரை வணங்கினார்கள். இந்த குழந்தை இயேசு உலகின் இரட்சகர். தேவனுடைய தீர்க்கதரிசனங்கள் அனைத்திற்கும் நிறைவேற்ற அவருடைய அன்பின் நித்திய பரிசு. Angels we have heard on high, sweetly singing.
வானிலே இருந்துதித்த விண்மலரோ சூரியன் நிலவான அதிசயமோ காரிருள் நீக்கிடவே வெளிச்சம் பிறந்தது நீதியின் ஜோதியாக மேசியா வந்துதித்தார் வானிலே இருந்துதித்த விண்மலரோ சூரியன் நிலவான அதிசயமோ காணக்கூட ஒளியிலே வசிப்பவர் மடியிலே இருப்பவர் கொட்டிலில் தவிழ்ந்தது அதிசயம் காணக்கூட ஒளியிலே வசிப்பவர் மடியிலே இருப்பவர் கொட்டிலில் தவிழ்ந்தது அதிசயம் மரகத வீதியிலே உலவந்த மன்னறிவர் புல்லணையில் மகிழ்ந்தது ஓர் அதிசயம் மரகத வீதியிலே உலவந்த மன்னறிவர் புல்லணையில் மகிழ்ந்தது ஓர் அதிசயம் ஹல்லேலூயா 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 ஓசன்னா 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 வானிலே இருந்துதித்த விண்மலரோ சூரியன் நிலவான அதிசயமோ சிருஷ்டிப்பின் தேவன் இவர் கன்னிமரி பாலகனாய் தன்னையே தாழ்த்தியதோர் அதிசயம் சிருஷ்டிப்பின் தேவன் இவர் கன்னிமரி பாலகனாய் தன்னையே தாழ்த்தியதோர் அதிசயம் வானங்களை விரித்தவர் சகலத்தை ஆள்பவர் கருவினில் அடங்கியதோர் அதிசயம் வானங்களை விரித்தவர் சகலத்தை ஆள்பவர் கருவினில் அடங்கியதோர் அதிசயம் ஹல்லேலூயா 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 ஓசன்னா 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 வானிலே இருந்துதித்த விண்மலரோ சூரியன் நிலவான அதிசயமோ காரிருள் நீக்கிடவே வெளிச்சம் பிறந்தது நீதியின் ஜோதியாக மேசியா வந்துதித்தார் வானிலே இருந்துதித்த விண்மலரோ
சூரியன் நிலவான அதிசயமோ
පැසෙන්නේ නත්තල් අසිරිය විඳිමු මෙසේ ඉරු එළියට දිලිසේ හිමාතු අගමුතුසේ රිදී පාට පලසක් වාගේ සීත සුළං හමන්නේ සීනු හඬත් ඇසෙන්නේ නත්තල් අසිරිය විඳිමු මෙසේ ඉරු එළියට දිලිසේ හිමාතු අගමුතුසේ රිදී පාට පලසක් වාගේ තරුණ සොයා ගිය රජවරු සතුටින් ගවහල වෙත ආවා දිවස්වරුන් කීදේ පෙරදිනකදී ඒ වදන් නිතුවුවා නිර්මල මවූ කුසයෙන් වඩිනා සමාදානයේ කිතු කුමරා නිර්මල මවූ කුසයෙන් වඩිනා සමාදානයේ කිතු කුමරා සීත සුළං හමන්නේ සීනු හඬත් ඇසෙන්නේ නත්තල් අසිරිය විඳිමු මෙසේ ඉරු එළියට දිලිසේ හිමාතු අගමුතුසේ රිදී පාට පලසක් වාගේ මනුෂ්‍යත් පාපයේ ශාපය නැති කර ප්‍රේමයෙන් නිතිරී වියපුත් සෙනෙහස් ගඟුලේ සතුටින් කිමිදෙනු බැතියෙන් නිර්මල මවූ කුසයෙන් වඩිනා සමාදානයේ හිමි කුමරා නිර්මල මවූ කුසයෙන් වඩිනා සමාදානයේ හිමි කුමරා සීත සුළං හමන්නේ සීනු හඬත් ඇසෙන්නේ නත්තල් අසිරිය විඳිමු මෙසේ ඉරු එළියට දිලිසේ හිමාතු අගමුතුසේ රිදී පාට පලසක් වාගේ எருசலேம் ஆலயத்துக்கு பின்னால் ஓர் எக்கால சத்தம் போல் கேட்கிறது. ஆசாரியர்கள் புனித உடையில் நிற்கிறார்கள். மக்கள் பலிகளை எடுத்துக்கொண்டு வருகின்றனர். அனைத்து இஸ்ரேல் மக்களே, கர்த்தருக்கு பரிசுத்த பலியை செலுத்துங்கள். பரிசுத்தமாக பரிசுத்த உள்ளத்துடன் வந்து செலுத்துங்கள். தூய்மை இல்லாதவர்கள் தேவனின் ஆலயத்தில் பிரவேசிக்க முடியாது. பரிசுத்தம் இல்லாதவர்கள் பலியிடக்கூடாது. கர்த்தரின் ஆலயம் பரிசுத்தத்துக்குரியது, பரிசுத்தவான்களுக்கே உரியது. மக்கள் தலை குனிந்து பயபக்தியுடன் பலிகளை கொண்டு வருகின்றனர். கர்த்தரின் நாமங்களை சொல்லி வருகின்றனர். அந்த வேளையில் ஒரு சமாரியன் பயத்துடனும் பதற்றத்துடனும் நெஞ்சில் கை வைத்தபடி மெதுவாக நெருங்கினான். நீ சமாரியன் தானே? ஆமாம் ஆசாரியரே, என் பாவங்களுக்கு பலிகளை செலுத்தி என்னை நான் பரிசுத்தப்படுத்த வந்திருக்கிறேன். தேவனுடைய பரிசுத்த ஸ்தலத்திலே என்னையும் பிரவேசிக்க வையுங்கள். நீ பாவம் நிறைந்த சமாரியன், உனக்கு இங்கு இடம் கிடையாது, வெளியே போ. ஆசாரியரே, என்னையும் அனுமதியுங்கள். உன்னை போன்ற சமாரியர்களுக்கு இங்கு இடம் கிடையாது. இந்த ஆலயம் இஸ்ரவேல் ஜனங்களுக்குரியது, உனக்கானது அல்ல. இந்த ஆலயத்தில் இஸ்ரவேல் மக்களே பலிகளை செலுத்த முடியும். அவர்களே தேவனுடைய பரிசுத்த ஜனம். உனக்கு இங்கு இடம் கிடையாது, வெளியே போ. புறப்படு, புறப்படு, உனக்கு இங்கு அனுமதி இல்லை, புறப்படு. இந்த போதகர் உண்மையானவரா, சட்டத்திற்கேற்ப பதில் கூறுவாரா என்று சோதித்து பார்ப்போம். போதகரே, நான் நித்திய ஜீவனை அடைய என்ன செய்ய வேண்டும்? நியாய பிரமாணத்தில் எப்படி கூறப்பட்டுள்ளது? அதை நீ எப்படி வாசித்தாய்? உன் தேவனாகிய கர்த்தரை முழு இருதயத்தோடும் முழு ஆத்மாவோடும்
முழு பலத்தோடும் முழு அறிவோடும் நேசிப்பாயாக என்று கூறப்பட்டிருக்கிறது. சரியாக சொன்னாய். இதை செய், நீ வாழ்வாய். ஆனால் என் அயலான் யார்? சற்று புரியும்படி கூறும். அப்படியா? உங்கள் அயலான் யார் என்றும் உங்கள் அயலானை நேசிப்பது எப்படி என்றும் ஒரு உவமையின் மூலமாக கூறுகிறேன், கேளுங்கள். அடடா, வெயில் கொளுத்துகிறதே. தண்ணி வேற தாகமா இருக்கு. இன்னைக்கு எங்களுக்கு நல்ல அதிர்ஷ்டம். இவங்கிட்ட இருக்க பணங்கள் எல்லாத்தையும் இன்னும் அடித்து போட்டு நாங்கள் எடுப்போம். ஆமாம் தோலா, என்று காசு மருந்து வாங்க கொள்ளையடிப்போம். ஐயோ, இங்க தண்ணி வேற முடிஞ்சு போச்சே. சரி, போற வழியில எங்கேயாவது கிடைக்குதான்னு பார்ப்போம். ஐயோ ஐயா, அடிக்காதீங்க ஐயா. ஐயா, நான் புள்ள குட்டிக்காரன் ஐயா. ஐயோ ஐயோ, யாராவது பேசுங்களே. ரொம்ப தாகமா இருக்கு. யாராவது காப்பாத்துங்களே. அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன், இன்னும் ஆர்வமாய் உம்மை முழு ஐயா உள்ளத்தோடு. ஐயா, அடடா, இந்த வண்ணாந்தரத்திலேயுமா தேவனுக்காக ஒரு பாடலை பாடவிட்டார்களே. எவனோ ஐயா ஐயா என்று கத்துகிறான். அன்பு ஐயா, ஐயா. கூறுவே. அடடா, உனக்கு என்ன ஆகிவிட்டது? நீ ஏன் ரத்த வெள்ளத்தில் கிடக்கிறாய்? என்னைய 2 கல்வர்கள் வந்து என்கிட்ட இருக்க பணம் பொருளெல்லாம் எடுத்து என்னைய அடிச்சு போட்டு போயிட்டாங்க ஐயா. எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா. இரத்தத்தை தொட்டால் எனக்கு தீட்டு. நான் ஆலயத்துக்கு போக வேண்டும், தேவனை ஆராதிக்க வேண்டும். உன்னை தொட்டால் எனக்கு தீட்டு. நான் போகிறேன். அன்பு கூறுவே இன்னும் அதிகமாய் ஆராதிப்பேன். அன்பு கூறுவேன் பாட்டெல்லாம் படிக்கிறீங்களா ஐயா? ஆனா அன்பை காணவில்லை ஐயா. ஏன் தான் இந்த மனிதர்கள் இப்படி இருக்கிறார்களோ? இந்த பாதை மிகவும் ஆபத்தானதாச்சே. இந்த பாதையில் மனிதர்கள் இப்படித்தான் செல்கிறார்களோ? ஐயோ, யாராவது யாருடைய சத்தம் கேட்கிறதே. யாராக இருக்கும்? ஐயோ, யாராவது என்ன ஆயிட்டு? என்னைய 2 கல்வர்கள் வந்து எங்கிட்ட இருக்க பணம் பொருளெல்லாம் எடுத்து என்னை அடிச்சு போட்டு போயிட்டாங்க ஐயா. எனக்கு கொஞ்சம் உதவி செய்யுங்க ஐயா. என்னது உதவியா? இப்ப எல்லாம் உதவி செய்கிற காலமா? உதவி கேட்கிற காலம். என்னால் உனக்கொன்றும் ஆகாது. நான் செல்கிறேன், என்னை மன்னித்து. ஐயா ஐயா, ஐயோ, இந்த இடம் மிகவும் ஆபத்தான இடமானதாச்சே. இங்க கொள்ளைக்காரர்களும் அதிகமாக இருப்பார்கள். நான் கொஞ்சம் கவனமாகவே பார்த்து செல்லணும். ஐயோ, யாராவது காப்பாத்துங்களே. எனக்கு ரொம்ப தாகமா இருக்கு. யாருடையது ஒரு அழுக்குரல் போல் கேட்கிறது. உதவி செய்யுங்களே. யாருடையதாக தாகமா இருக்கும்? இருக்கு. இன்னும் காணவில்லை. ஐயோ, ஐயா, காப்பாத்துங்களே. உங்களுக்கு என்ன ஆயிற்று? என்னைய 2 கல்வர்கள் வந்து எங்கிட்ட இருக்க பணம் பொருளெல்லாம் எடுத்து என்னைய அடிச்சு போட்டு போயிட்டாங்க ஐயா. எனக்கு கொஞ்சம் தண்ணி தாங்க ஐயா. சற்று இருங்கள் ஐயா, நான் திராட்சை ரசம் வைத்திருக்கிறேன், உங்களுக்கு தருகிறேன். ஐயா, உங்களுக்கு நான் எண்ணெய் பூசி விடுகிறேன். ஐயா, நான் உங்களை அந்த ஆலயத்துல கண்டேன் ஐயா. ஆமாம் ஐயா, அது நான் தான்.
ஐயா, ஐயா. யார் இது இந்த நேரத்தில்? ஐயோ, இவருக்கு என்ன ஆயிற்று? இவருக்கு மிகவும் காயமாக இருக்கின்றது. ஐயா, நான் பாதையில் வரும்போது கொள்ளைக்காரர்களை அடித்துவிட்டு இவரிடமுள்ள பணம், பொருட்கள் அனைத்தையும் எடுத்து சென்று விட்டார்கள் ஐயா. இவரை கொஞ்சம் உங்களால் கவனமாக பார்த்து கொள்ள முடியுமா? இவரையெல்லாம் இங்கே தங்க வைப்பது என்பது மிகவும் சிரமமான காரியமாக இருக்கின்றது. ஐயா, இப்போதைக்கு இந்த பணத்தை வைத்துக் கொள்ளுங்கள். நான் மீண்டும் வரும்போது இதற்கான மேலதிக பணத்தை தருகிறேன். ஐயோ, நீங்கள் ரொம்ப நல்ல மனிதனாக இருக்கீர்கள். நான் இவரை நன்றாக பார்த்துக் கொள்கிறேன். நன்றி ஐயா. ஐயா, நீங்க மட்டும் இல்லனா நான் உயிர் பிழைத்து இருக்க மாட்டேன் ஐயா. ஐயா, நான் வெறும் சாதாரண கருவிதான் ஐயா. எங்க எல்லாத்தையும் இயக்குறது தேவன் தான். நீங்க உங்க உடம்ப பார்த்துக் கொள்ளுங்கள். நான் மீண்டும் வந்து உங்களை சந்திக்கிறேன். நன்றி ஐயா. மீண்டுமாக எருசலேமாத்துக்கு பின்னால் ஒரு எக்கால சத்தம் போல் கேட்கிறது. ஆசாரியர்கள் புனிதொடையில் நிற்கிறார்கள். மீண்டுமாக மக்கள் பலிகளை எடுத்துக்கொண்டு வருகின்றனர். அனைத்து இஸ்ரேல் மக்களே, கர்த்தருக்கு பரிசுத்த பலியை செலுத்துங்கள். பரிசுத்தமாக பரிசுத்த உள்ளத்துடன் வந்து செலுத்துங்கள். மீண்டுமாக சமாரியன் வருகிறான். நீ அன்று வந்த சமாரியன் தானே? ஆமாம் ஆசாரியரே, என் பாவங்களுக்கு பலிகளை செலுத்தி என்னை நான் பரிசுத்தப்படுத்த விரும்புகிறேன். சமாரியன் என்ற காரணத்தால் மட்டுமே என்னை மறுபடியும் புறக்கணிக்காது. நான் தேவனுக்கு விரோதமாய் பாவம் செய்தேன். இந்த ஆலயம் இஸ்ரேல் ஜனங்களுக்கு மட்டுமானது மட்டுமல்ல, அவரே மெய்யான தெய்வம் என்று உணர்ந்து வரும் அனைவருக்கும் உரியது. நீ சமாதானத்துடன் வந்து பலியை செலுத்து. வா மகனே. இப்பொழுது உங்கள் அயலான் யார் என்று தெரிகிறதா? உங்களை சிநேகிப்பவர்களை நீங்கள் சிநேகிப்பீர்களானால் உங்களுக்கு பலன் என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? உங்கள் சகோதரர்களை மாற்றும் நீங்கள் வாழ்த்துவீர்களானால் நீங்கள் விசேஷித்து செய்கிறது என்ன? ஆயக்காரரும் அப்படியே செய்கிறார்கள் அல்லவா? ஆகையால் பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதா பூரண சத்குரராயிருக்கிறது போல நீங்களும் பூரண சத்குரராயிருக்க கடவீர்கள். நீங்கள் தாமே போய் பிற இனத்தவர்களுக்கு அவரை பற்றியும் அவரது அன்பை பற்றியும் சுவிசேஷம் கூறுங்கள். கர்த்தர் தாமே ஆசீர்வதிப்பாராக.